எங்களை குடிகாரன்னு கேவலமா பேசுறீங்களே, யாருன்னா ஏன் குடிக்கிறான்னு கேக்குறாங்களா? ஐ எம் டெல்லிங் த ஆன்சர். நானே ஆன்சரை சொல்றேன். இந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் வருமானத்துலதான் நடக்கிறாங்கன்னு பேப்பர்ல படிச்சேன். அன்னையிலிருந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சப்பா. இந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக என் உடம்பு காசு போனாலும் பரவாயில்ல நிறைய குடிச்சேன்ப்பா. ஆனா இதுல அரசியல்வாதிங்க வேற குடிக்காதீங்கன்னு பேசுறாங்க. ஆனா மது ஆள புள்ள அவங்க இல்ல. ஏன் குடிக்காதுன்னு சொல்ற அரசியல்வாதிங்க அவங்க ஆலய உற்பத்தி நிறுத்துறது நடத்துறது, ஆலய நடத்தாம நிறுத்துறதுப்பா, நடத்த மாட்டாங்க. அரசியல்வாதிங்க பேச்சு மேடையோட போச்சு. இந்த குடிகாரன் நான் சொன்னா கேவலமா பாப்பீங்க. இங்க ஓட்டுக்கு காசு வாங்காத மக்களும் இல்ல, சமூக சேவை செய்யறோம் பண்ற வர அரசியல்வாதிங்க சம்பாதிக்கவும் போறது இல்ல. என்ன குடிகாரன்றீங்க. நாங்களாவது குடிச்சு அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கறோம். நாங்கெல்லாம் ஒரு தியாகிங்கப்பா, தியாகிங்க. ஆனா எங்களை கேவலமா பாக்குறாங்க. அதுக்காக நம்ம குடி நிறுத்திட கூடாது. நாங்க என்னைக்குமே குடிச்சுனே தான் மக்களுக்காக தியாகம் பண்ணோம். தியாகம் நீ குடி நண்பா. நீ குடி, எவ்வளவு குடி. கொஞ்சம் எனக்கு கொடுத்து உள்ள குடிச்சிடாது. எனக்கு தக்காளி எத்தனை கிரேடு போச்சு? 10 கிரேடு போச்சு. காசுல வந்துச்சு. என்ன ரேட் போச்சு? கிரேடு 400 ரூபாய் போச்சு. அக்கௌண்ட் பண்ணி விட்டுருவோம். அனுப்பிட்டாங்களா? இந்த ஆடு கொடுக்கலான்னு இருக்கிறேன். சந்தையில் இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது? ஆட்டுக்கு தகுந்த ரேட்டு 6000 7000 இதெல்லாம் ஒரு 7000 ரூபாய் போகும். சரிங்க. என்ன ரேட் போகுது ஆடு? இந்த ஆடெல்லாம் இந்த ரேட்லலாம் ஒரு 7000 ரூபாய் போகுங்க. கூட பிறந்த இந்த குடிகாரன் தொல்லை தாங்க முடியல. டெய்லி குடிச்சிட்டு லேட்டா வர்றது, இல்ல விடிஞ்சது கூட தெரியாம பகல் கனவு காண்டுட்டு இருக்கிறது. இவங்களை வச்சுட்டு முடியல. என்ன ஓவரா மழை பெய்யுது இல்ல. டாஸ்மாக் சரக்குல பவரே இல்ல. கடை தந்துட்டு வா, குடி போல வா. சரக்குல ஒண்ணுமே எதுவுமே நீ கவலைப்படாத.